வெல்கம் பேக் டு மை சேனல் சரண்யா சுகு வீட்டு சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து என்னோடய டே டு டே லைஃப் வந்து ரொட்டீன் அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஹஸ்பண்ட் வந்து 7 இயர்ஸாக வெளியில் தான் இருந்தாங்க. இப்போ தான் வந்து அவங்க எங்களோட வந்து சேர்ந்து வந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இப்போ வீட்டிலேருந்து நியர்பையாக வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் மட்டுன்றப்போ ஏதோ எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சமைச்சிட்டு அவசர அவசரமாக நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து இவர் கூட இருக்கனால இவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணி கொடுத்து அனுப்ப வேண்டியதாக இருக்குது. இப்போ என்னோடய ஜாப்பையுமே வந்து நான் வந்து ரிசைன் பண்ணிட்டேன். ஃபுல் முழு சந்திரமுகியாக மாறியிருக்கு சரண்யாவை பாருங்க அப்படின்ற மாதிரி முழு ஹவுஸ் ஒய்ஃபாக மாறியிருக்க சரண்யாவோட விலாக் தான். என்னோடய இதை தான் நான் உங்களோட வந்து நீ டே டு டே, டே 1 டே 2ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் நம்ம சும்மா இருக்கோம் அப்படின்ற ஒரு கில்ட் இருக்கும். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், எப்படியாச்சும் ஒரு சாதிக்கணும், நம்ம என்றைக்குமே அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, நம்ம கையில் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேவிங்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதனால் நான் உங்களை எல்லாம் நம்பி வந்து இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒர்க் போக ஆரம்பித்ததுக்கப்புறம், முன்னாடியும் ஒர்க் போயிட்டு இருந்தேன். அங்கே வந்து ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு டைம் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. அடுத்து இன்னொரு ஸ்கூல் போகிறப்ப எனக்கு டைமிங் செட் ஆகலை. ஸோ அதனால் என்னால் வீடியோஸ் போட முடியல. இனி கண்டினியூவாக நான் வீடியோ போடுவேன். மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலை வந்து ரெகுலராக வந்து வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரி வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்கேன்னு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உளுந்தங்கஞ்சி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் எப்படின்னா, கொஞ்சம் ஜவ்வரிசியை வந்து பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அந்த உளுந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா நைட்டு, அதை வந்து அப்படியேவும் அரைச்சிட்டு மிக்சியில் அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரொம்ப வந்து திக்காகிடும். அது கூட டேஸ்ட்டுக்கு வந்து நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையோ ஹெல்த்தியஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தேங்காய் பூ ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியஸ்ட் வெர்ஷன் கூட. கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப போன் ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதை எப்படியாச்சும் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸாச்சும் வந்து இந்த உளிஞ்சுக்கஞ்சி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து மத்தியானத்துக்கு வந்து கீரை கடையலும் வெண்டைக்காய் ஃப்ரையும் வந்து பண்ணியிருக்கேன். பாயில்டு எக் எப்பயுமே எங்கள் வீட்டில் மேனட்டரியாக வந்து இருக்கும். ரெகுலராகவே வந்து நாங்கள் எக்கு வந்து பாயில்டு எக் குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் அவர் ரெடி பண்ணி ஆஃபீஸ்க்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் ஆஸ் யூஷுவல் ஹவுஸ் ஒய்ஃப் ரொட்டீன்ஸ், வீடை க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் இடையில நல்லா நேப் எடுத்துட்டு ஈவினிங் வந்து டீ டைமு. டீயும் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எதுவுமே நான் வந்து புதுசாக வந்து பண்ணலை. வீட்டில் இருந்த பிஸ்கெட் தான் சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸை. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்படியே தாங்க போயிட்டு இருக்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்சு, அதுக்கடுத்து ஈவினிங்கு, அதுக்கடுத்து திரும்ப நைட்டுன்னு போயிட்டு இருக்குது. பண்ணிகிட்ருக்கப்போ என் குழந்தைங்க உடல் நானும் பண்ணுறேன்னு வந்தாங்க. அவங்க ஏதோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்க. நைட்டுக்கு வந்து சில்லி சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் பண்ணியிருக்கேன். ரெசிபிஸ் வேணால் ஹியர் ஆஃப்டர் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.